பாருமா, இது வந்து பட்டி பீஸ் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த துணியோட மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு, இந்த பக்கம் உள் பக்கமாக ஒரு துணி வச்சுங்க. மேல் பக்கம் 2 துணி வச்சுங்க, உள் பக்கம் வந்து ஒரு துணி வச்சுங்க. நல்லா ஈவனாக பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதில் தையல் போடுங்க. தையல் போட்டு உள்ளே ஊசி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இது மொத்தம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இது பாருங்கள், இந்த பட்டி இருக்குது இல்லையா, கரெக்டாக இப்படி வச்சு லெவலில் பிடிச்சிங்க. கொஞ்சம் கூட முன்ன பின்ன வராது இருக்கக்கூடாது, ஒரே லெவலாக கொண்டு போகணும். இந்த கைடு இருக்குது பார்த்தியா, இந்த கைடு பாயிண்ட் வச்சுக்கினே தைச்சிட்டே வாங்க. 2 ஈவனாக பிடிச்சிட்டு வாங்க. ஊசி நிறுத்திட்டு அதுக்கப்புறம்தான் மொத்தம் ஒன்றா சேர்த்து பிடிக்கணும். பாருங்க, மொத்தம் ஒன்றா ஈவனாக பிடிச்சிங்க. ஒரே லெவலில் தையல் போட்டுனுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் ஆச்சுன்னா நம்ம வந்து ஈவனாக தையல் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த பக்கம் தையல் போட்டுமா, இது வந்து இப்படி உள்ளே வச்சு இப்படி திருப்பிங்க. திருப்பிட்டிங்கன்னா பிசுறு இல்லாத உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் உக்காந்துடும். பாருங்கள், 2 பக்கம் பிசுறு இருக்குதா, இந்த பக்கமும் பிசுறு இல்லை, மடிச்சது பாருங்கள், 2 பக்கம் பிசுறு இல்லாத வந்துருக்கா. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு, ஒன் சைடு வந்து இது மாதிரி வைக்கணும், இன்னொரு சைடு வந்து இது மாதிரி வைக்கணும். வச்சுன்னா இது வந்து இன்னொரு பக்கம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள் பக்கம் வந்து ஒன்றா வச்சோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து 2ஆக வைக்கணும், 2 பீஸாக வைக்கணும். இப்படி வச்சு ஃபஸ்ட்டு வச்சு இப்படி திருப்பினோம். திருப்பிட்டு இந்த பக்கம் ஈவனாக பிடிச்சிங்க. எப்போவுமே ஈவனாக பிடிச்சா தான் கரெக்டாக வந்து நம்ம தைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். 2 பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இந்த கைடு மேலே தூக்கிடுங்க. தூக்கிட்டு ஊசி உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படியே பட்டுன்னு அடிச்சிட்டே வந்துடக்கூடாது, புரியுதுங்களா? 2 எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஈவனாக தையல் போடுங்க. இந்த கைடு அளவில் ஞாபகம் வச்சுங்க எப்படி போட்டுன்னு. ஏன்னா ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் நம்ம தையல் போட்டுக்கூடாது. இந்த இது வந்து டாட் வந்து பிடிச்சிருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி பிடிச்சி உள்ளே விட்டுடுங்க. அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு இந்த 2 பீஸ் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டே வந்துடுங்க. அடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பட்டி பீஸு பிசுறு இல்லாத எப்படி அடிக்கிறது பாருங்கள். ஒரே லெவல்லாம் இருக்கா, புரியுதுங்களா? ஒரே லெவலாக. இப்போ வந்து இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டிங்கன்னா 2 பாருங்கள், பிசுறே இல்லை பாருங்கள். 2 எப்படி வச்சுது பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கங்கிற பீஸும் இங்கே பாருங்கள், 2 ஈவனாக இருக்கா. கரெக்டாக வந்துச்சா? 2 ஈவனாக அடித்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். இந்த பக்கம் வந்து லெவலாக வந்துச்சா. வச்சுட்டு நம்ம படிமஞ்சள் போட்டுடணும். மேல் பக்கம் பார்த்த மாதிரி பிடிச்சி வச்சு படிமஞ்சள் போட்டுடலாம். கரெக்டாக ஒரே லெவலில் வரட்டும். இப்படி இழுத்து வச்சு ஒரே லெவலில் போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பட்டு பீஸ் வந்து பிசிறு இல்லாத ஆக்கிட்டு இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பிசிறு இல்லாமல் அடிக்கிறது எப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால் இதே மாதிரி பிசிறு இல்லாத அடி கற்றுங்க. சரியா? இந்த பக்கம் பாருங்கள், 2 பக்கம் பிசிறு இல்லாதுக்குதா, இந்த பக்கமும் இந்த பக்கம் பாருங்கள். சரியா? நீங்கள் வந்து பிசிறு இல்லாத எப்படி அடிக்கிறதுன்னு கற்றுங்க. சரியா? ஓகேவா? ஓகே.